விவோவோட சப் பிராண்டான iQOO அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து 7 அப்படிங்கிற ஃபோனை வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதே பிராண்ட்லேருந்து iQOO 7 லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்னொரு 5G ஸ்மார்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. இந்த விவோவோட iQOO 7 லெஜெண்டில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பேக் சைடில் இருக்கிற டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரிப் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து ஏஜி கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷனும் பேக் சைடில் கொடுக்குறாங்க. ஸோ கிளாஸ் பாடியாக வருது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.62 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. HDR10+ சப்போர்ட், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அது மட்டும் இல்லாமல் 105% NTSC கலர் கேமரா சப்போர்ட்டும் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனோட வருது. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோவோட iQOO 7ல் பார்த்த மாதிரியே அதே டிஸ்பிளே தான் இந்த ஃபோனையும் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 888 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 660 GPU கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன் வந்து கிடைக்கும். காரணம் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படிங்கிறதுனால. ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ், 12GB ரேம் வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வருது. ஸ்டோரேஜை பொறுத்தவரை UFS 3.1 வருது. அதே வந்து ரேம் வெர்ஷன் LPDDR5 ரேம் பயன்படுத்துகிறாங்க. அதனால் ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நமக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோன் Android 11 வாய்ஸில் ஃபன் டச்சோட 11.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 14 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.79 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் க்ளோஸ் அப் மேக்ரோ ஷாட்ஸும் இந்த கேமராவால் எடுக்க முடியும். மூணாவது கேமரா 30 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.46 ஆப்பர்ச்சரில் வருது. இதுலேயுமே ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், 2x ஆப்டிகல் ஜூம், 20x டிஜிட்டல் ஜூம் மாதிரியான விஷயங்கள் இந்த கேமராவோட பண்ணலாம். செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அது போக CS43131 அப்படிங்கிற ஆம்ப் சப்போர்ட்டும் இருக்குது. ஹைஃபை ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. நல்லா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். இது போக கேமிங் எக்ஸ்ட்ரீமாக விளாட்றவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பர் ஒன்று கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நமக்கு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 4 டிகிரி வரையும், அதே CPU டெம்பரேச்சர் 14 டிகிரி வரையும் வந்து குறைக்க முடியும் சொல்கிறாங்க. அதனால் ஹீட்டிங் அந்தளவுக்கு தெரியாது. மேலும் கேமிங் விளையாடுறவங்களுக்கு ரியலிஸ்டிக்காக வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டியூவல் லைன் மோட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. 4D கேம் வைப்ரேஷனோட வருது. இந்த iQOO 7 லெஜெண்டை பொறுத்தவரையும் 209.5 கிராம் வெயிட் வருது. இந்த ஃபோனில் ஒரு பெரிய 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். இதில் 5Gயோட SA/NSA சப்போர்ட், டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. இந்த iQOO 7 லெஜெண்டை பொறுத்தவரையும் ஒயிட் அப்படிங்கிற ஒரே ஒரு கலரில் வருது. இதோட விலையை பொறுத்தவரை 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 39,990 அப்படிங்கிற விலையிலையும், 12GB ரேம் வித் 2GB ஸ்டோரேஜோட விலை 43,990 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓவராலாக இந்த iQOO 7 லெஜெண்டை பற்றி பேசும்போது நமக்கு வந்து எல்லா விதமான விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்குது. ரீசெண்டாக ஷாமிலேருந்து லான்ச் பண்ண Mi 11X ப்ரோக்கு வந்து இந்த ஃபோன் வந்து போட்டியாக அமையும். ஸோ ஒருவேளை அந்த ஃபோனை பற்றி தெரியலன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸிங்காக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த ஃபோன் வந்து கரெக்டான ஒரு ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எந்த மாதிரி சந்தேகமும் இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்களும் பாசிட்டிவாக வந்திருக்கு. நீங்கள் இந்த விவோவோட iQOO 7 லெஜெண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பண்ணிச்சா மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.